அபி, நீ இந்த சித்திரவதையை தாங்க முடியாம நீ இந்த விஷயத்தை ஈஸ்வர் கிட்ட சொல்லி கதறணும். ஐயோ, இவன் டார்ச்சர் பண்றான், இந்த கொடுமை என்னால தாங்கவே முடியல, இவன் கூட வாழவே முடியாது அக்கா அப்படின்னு சொல்லி அழணும். உனக்கு அழதான் நல்லா வருமே. அத கேட்டு ஐயோ நம்ம தங்கச்சி வாழ்க்கை நாசமா போச்சேன்னு துடிக்கணும், கதறணும்டி. அதுக்கு தாண்டி உன்னை இப்படி முட்டி போட வச்சிருக்கேன். நைட்டு பூரா இப்படியே முட்டி போட்டுக்கிட்டே இரு. என்ன இப்பவே முடியலையா? முட்டி வலிக்குதா? அப்ப விடிய விடிய எப்படி முட்டி போட்டுக்கிட்டே இருப்ப? பாவம். அபே, ஒரு முக்கியமான விஷயம். நான் ஒரு பொண்ணோட சுத்தினதா பார்த்தேன்னு உங்க அத்தை வந்து சொன்னாங்கல்ல, அது போயெல்லாம் இல்ல, உண்மை. 100% ட்ரூ. என்ன பாக்குற? நீ அந்த சஞ்சு பையல மனசுல நினைச்சுக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணல, அது துரோகம் தானே? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தி கூட சுத்தக்கூடாதா? அது மட்டும் தப்பு. சொல்றே சொல்றே. உக்காந்தன்னு வையன், அவ்வளவுதான். இதை விட பனிஷ்மெண்ட் எக்ஸ்ட்ரீமா இருக்கும். பெல்ட் எடுத்து விளாசலாம். முடி போறி போறி. நீ நைட் பூரா இதே பொசிஷன்ல தான் இருக்கணும். அபி வெளியில போயிட்டு வந்துட்டா போல இருக்கே. அபிமா, அபி, சத்தம் வரக்கூடாது. சத்தம் வந்துச்சு, உனக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. உன்னை இப்படி முட்டி போட வச்சு கொடுமைப்படுத்துறல, அது அப்படியே போய் உங்க அக்கா கிட்ட சொல்லு. அபி, போ போ, எந்திரிச்சு போ போ போ, எந்திரி. நீ பார், இந்த நடிப்புலாம் உங்க அக்கா கிட்ட வச்சுக்கோ. போ போ, எந்திரிச்சு போய் சொல்லு. போ. தூங்கிட்டியா அபிமா? சரி, வெளியில போயிட்டு எப்ப வந்தீங்க? சாப்பிட்டியா? அபி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் வரியா? அபி, நான் உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு உண்மையை சொல்லுவியா? அபி, உண்மையை சொல்லு. நிஜமாவே கதிர் வீட்டை விட்டு வெளியில போகலையா? அபி, சொல்லுமா. அத்தை வந்து ஒரு பெரிய குண்ட வீசுற மாதிரி இந்த விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். எது சரி எது தப்பு, யாரு கரெக்ட் யாரு ராங்னு ஒண்ணுமே புரியாம தவிச்சிட்டு இருக்கேன். இந்த கேள்விக்கெல்லாம் சரியான பதில், உண்மையான பதில் அது உன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. தயவு செஞ்சு சொல்லு.
அபி சொல்லு. ஆஹா. ஆ ஆ ம், ம், ம். கதிர் வீட்ல தான் இருந்தானா? ஆ, ஓகே, இததான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். கேட்டுட்டேன். ஆனா நீ உண்மைய சொல்லல. நம்ம அத்தை சொன்னது பொய் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அபி. ஆனா நீ ஏன் இந்த கதிரை காப்பாத்துறதுக்கு இவ்ளோ போராடுறேன்னு மட்டும் எனக்கு தெரியல. ஆ, ஆ, ம், சரி, நீ போய் தூங்கு. குட் நைட். நல்லா தூங்கு. ம். அடே எங்க அப்பா, பயங்கர டிராமாக்காரியா இருப்பா போல இருக்க. செம்மையா தான் நடிக்கிறா. பாத்துருச்சு. என்ன கதிர், வெளியில போனீங்க? நைட் எப்ப வந்தீங்க? அது வரது கொஞ்சம் லேட் நைட் ஆயிடுச்சு.